போடுங்க போடுங்க. இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு விஷயத்த பார்க்குறதுக்காக நாங்கள் ஆர்வமாக நானும் பாப்பாவும் நின்றுட்டுருக்கோம். வாவ், சூப்பராக இருக்கிறீங்க. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இருக்கு. பாப்பா நல்லா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு vlog ஈவினிங் போட்டிருந்தேன்ல. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுடலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடமும் ஜோதியாக மின்னிகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டார் போட்டால் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் அன்றைக்கு ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து நான் ஒரு ஃப்ளார் டிசைனில் இருந்த ஸ்ட்ரிங் லைட் போட்டிருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் இந்த செடியில் வந்து போட்டு விட்டுருக்கோம். இதில் வந்து கலர் கலராக அப்படியே பூ பூத்த மாதிரி இருந்துச்சு அந்த லைட் எரியிறது. ஹஸ்பண்ட் வந்து 8:30க்கு மேலே தான் அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் பாப்பா மட்டும்தான் தனியாக விளக்கேற்றி வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹாப்பினஸ் வந்து வெளியில் இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அது அவங்க வந்ததுக்கப்புறமா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். வேறு எங்கேயோ வெடி வெடிச்சதில் கையில் இருந்த சாட்டை தான் வெடிச்சிச்சுன்னு நினச்சி அதுக்கப்புறம் சாட்டையே வாங்கவே மாட்டேன்ட்டா கையில். அதுக்கப்புறம் கம்மி மத்தாப்பு மட்டும் தான் கொளுத்திட்டு இருந்தா. ஜாலி ஜாலி. ஒன்று போதும். விளையாட்டு விட சுட்டுக்கிட்டா என்ன பண்ணுறது? ஜாலி 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 ஜாலி. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட கார்த்திகை தீபத் திருநாளை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த வ்ளாகில் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வந்து நானும் பாப்பாவும் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு டி நகர் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஷாப்பிங்க்கு போத்தீஸ்க்கு போயிருந்தோம். டி நகர் பஸ் டெர்மினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ் ஹைப்பருக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே நிறைய இது டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரே இடத்துல அவ்வளவும் இருந்தது. நிறைய பேர் வந்து கிளாஸ்வேர்ஸை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, போத்தீஸ்லேயும் என்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு காட்டலாம். எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டுறப்ப வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறப்ப நீட்டாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து சின்னது வந்து 700 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1300 rupees வரைக்கும் வேரி ஆகிட்டுருக்கு. இதில் சின்னதுலலாம் வந்து நம்ம மாவு அரைச்சி வைக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதே மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம கிராசரிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஒரே மாதிரி நீங்கள் அடுக்கி வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் மாடல்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியில் அவுட் சைட் வந்து கலர் பிரிண்டட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன், பிங்க் அந்த மாதிரி. அதே பிளெயினாக நம்மளுக்கு பிரிண்டட் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 1/2 kg பிடிக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து 130 rupeesக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1 kgலாம் வந்து 250, 260 அந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வேரி ஆகிட்டுருக்கு.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்க பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு சென்டராக வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லை லிட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து சின்ன சைஸே வந்து 159 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் கேப்பும் கீழே வந்து எண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கிச்சனில் வந்து நம்ம மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்ஸ்க்கு பதிலாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாற போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா கிளாஸ் வேர்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ் வேர்ஸில் ஒரு 300 ml பிடிக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது 20 ருபீஸ் 30 ருபீஸ் கூட நம்ம வாங்கிட முடியும். பட் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம 90 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் லைஃப் லாங் எது உழைக்கும்னு பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கிளாஸ் வேர்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து கிளாஸ் வேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டேரெக்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பிளாஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வேர்ஸ்க்கு மாறிக்கலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் வந்து திருப்பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாற முடியும். இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நியூ மாடலாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து 300 370 அந்த ப்ரைஸு. இந்த கண்டெய்னரில் மேலே லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான், ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. 250 இதோட ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன கண்டெய்னர்ஸே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் பார்த்து எடுக்கிறப்ப ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. இதிலே டீ காஃபி சுகர்லாம் போட்டு வைக்கிற டிசைன் அந்த மாதிரி டிசைனில் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பீஸ் வந்து பாருங்கள் 94 ருபீஸ். இதே நான் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 40 ருபீஸில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டீ காஃபி சுகர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிலேயே வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்கள்ல டீ காஃபி சுகர்னா அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கண்டெய்னர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் அவுட் சைட் கலர் பிரிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் வந்து 95 ருபீஸ். இதில் ரெட் கலர், ஒரு மாதிரி லைட் க்ரீன், அதுக்கப்புறம் ப்ளூ அந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு மாடல் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் 4 சைடும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சைடு வந்து ஃப்ளார் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 204 ரூபா. ரொம்பவே காஸ்ட்லி, பட் ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக இருக்கிறதுலே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 66 ருபீஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிராண்டட் அவைலபிளாக இருக்குது. பட்டர்ஃப்ளை அண்ட் தென் பிஜிஎம் பிராண்டில் வந்து நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னுமே காஸ்ட்லியாக இருக்குது நார்மல் கண்டெய்னர்ஸாக கம்பேர் பண்ணுறப்ப. இதெல்லாம் தான் போத்தீஸ் ஹைப்பரில் இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸோட கலெக்ஷன்ஸ். இது பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக போத்தீஸ் ஹைப்பரில் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அங்கே இருந்த செராமிக் அண்ட் மட் பாட் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஜார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டம்ளர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸ் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஓவராலாக வந்து அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு லைட்டாக அப்படியே காட்டிடுறேன். ப்ரைஸஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்கு. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஜார்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 26 ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ரேட் வந்து 31 ருபீஸ்க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்து 54 ருபீஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. அதோட சைஸ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஓல்டு மாடலில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே கொஞ்சம் நியூவாக டிசைன் பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அப்படியே டபுளாக கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே 68 ருபீஸ்க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே சேம் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் இன்னும் ஒரு சிலது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதிலெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 152. 68லேருந்து அப்படியே 152க்கு மாறுது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜார்ஸில் சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபா. அதிலே கொஞ்சம் பெருசாக இருந்தது வந்து 152 ரூபா. ஸோ வந்து அதோட சைஸ் கெப்பாசிட்டி அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வெரி ஆகிட்டே வருது பாருங்கள். அடுத்து இந்த பெரிய ஜாரே வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி பெரிய ஜார்லாம் வந்து எனக்கு இங்கே என்னமோ ரீசனபிளாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைட் சாண்டல் கலர் காட்டினேன். அடுத்து வந்து ஒரு மாதிரி பிளாக் டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனில் இருக்கிறது. அப்படியே கீழே காட்டுறேன் பாருங்கள். சாண்டலில் அப்படியே காஃபி ஊற்றி விட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிசைன். இந்த 3 டிசைனில் இருக்கக்கூடிய ஜார்ஸ் எல்லாமே 101 ரூபா தான்.
செராமிக்கில் காஃபி மக்ஸ் வந்து 12 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி 27 ருபீஸ் வரைக்கும் வேரி ஆகிட்டுருக்கு. 27 ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய காஃபி மக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இதோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ளூ அண்ட் பிளாக். இதிலே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்க மாதிரி காம்பினேஷனில் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மட்பாட் மாதிரியே இருக்கக்கூடிய செராமிக் காஃபி மக்குமே வந்து 27. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது பாருங்கள். அதில் பெரிய சைஸ் எல்லாம் 27, அதில் சின்ன சைஸ் வந்து 12 ருபீஸ். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த டிசைனில் இருக்கக்கூடிய காஃபி மக்ஸுமே வந்து 12 ருபீஸ் ஒரு பீஸு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செராமிக் ஜார்ஸ் எல்லாமே 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா பெருசு. ப்ரைஸ் வந்து 300லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 450 வரைக்கும் ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக மட்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டம்ளர்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், அதே கைப்பிடி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டம்ளர்ஸ், அதுக்கப்புறம் லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்ட்ஸ் மாதிரி, சர்விங் பார்ட்ஸ் மாதிரி, டீ பாட் மாதிரிலாம் கூட இங்கே அவைலபிளாக இருந்தது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கர், அதுக்கப்புறம் சாதம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரம், அது எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக நம்மளுக்கு ஹேண்டிலோடே வருதுல, அதெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் 200 அந்த மாதிரி ப்ரைஸில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊர்லி மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்மளுக்கு மட்லேயே வந்து ஹேண்டில் வர மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரம், அது எல்லாமே நிறையா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக கிடைக்குது. இதுலேயே கருப்பு மண்சட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூட நம்மளுக்கு இருக்குது. அது காட்டுறேன் பாருங்கள். கீழே இந்த இடத்துல பணியாரம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு சட்டி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் வந்து லிட் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ், லிட்டோட வாங்கினா 200. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி செட்டாக ஸ்டாக்கபுளாக இருக்கிற மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம போயிட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறப்ப மேலே லிட்டு வந்து கிளாஸாக இருக்கிற மாதிரி, டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கிற மாதிரி கிளாஸ் லிட்டு கொடுக்குற மாதிரி, இல்லைனா வந்து குக்கர்ஸ், அதுவுமே நம்மளுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு மட்பாட்டில். ஸோ அதெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இட்லி குக்கர், அதுக்கப்புறம் கருப்பு சட்டியில் இருக்கக்கூடிய சட்டிலாம் காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் இந்த இடத்துல இருக்க பாருங்கள். தோசை கல், அது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த குக்கர்லாம் 800 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. வாட்டர் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். டம்ளர்ஸ்லாம் 70 அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருந்த மட்பாட் கலெக்ஷன்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல, அதே மாதிரி வெசல்ஸுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஆயில் டிஸ்பென்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்மளுக்கு அங்கே அவைலபிளாக கிடச்சிட்ருக்கு.
இப்போ நீங்கள் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டி நகர் பஸ் டெர்மினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ் ஹைப்பரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ப்ரைஸஸோட. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா அங்கே வந்து எப்படி நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி அவைலபிளாக இருக்குது அப்படின்றது ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். யாராவது ஒருத்தவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.